எல்லோருக்கும் இரவு வணக்கம். மகாபாரதம் ஒன்றும் இல்லை, விதுரனுக்கு ஒப்பானவர் தர்மதிஷ்டனும் அவனைப் போல சிறந்த அறிவு பெற்றவனும் இம்மூவுலகிலும் யாருமில்லை என்று வியாசர் சொல்லுகிறார். திருதராஷ்டிரன் சூதாட்டத்துக்கு அனுமதி கொடுத்த காலத்தில் விதுரன் அவன் காலில் விழுந்து, அரசனே, பிரபுவே, இந்த காரியத்தை நான் ஒப்புவில்லை. இந்த சூதாட்டத்தில் காரணமாக உமது புத்திரர்கள் விரோதம் வரும், வேண்டாம் என்று மிகவும் வற்புறுத்தி தடுத்தான். ஆனால் சூதாட்டம் விதுரன் அங்கீகரிக்கவில்லை. மிகவும் சிறந்த புத்திசாலியார விதுரன் நமக்கு எப்போதும் நன்மையே சொல்வான். அவன் என்ன சொல்கிறானோ அதுவேதான் நமக்கு நன்மை தரும். நிகழ்ந்தும் நிகழப்போவதும் அறிந்தவரான பிரகஸ்பதி எழுதிய சாஸ்திரம் எல்லாம் விதுரன் அறிந்திருக்கிறான். வயதில் என்னைவிட சிறந்தவன், வயதில் என்னைவிட சிறியவனாயினும் சிறந்த புத்திசாலியான விதுரன் நம்முடைய குலத்திற்கு தலைவனாக கருதப்படுகிறான். மகனே, சூதாட்டம் வேண்டாம், சூதாட்டம் பெரிய விரோதம் வரும் என்று விதுரன் சொல்லுகிறான். நம்முடைய ராஜ்யத்தில் நாசத்தை அவன் இதில் காண்கிறான். இந்த சூதாட்ட யோசனை விட்டுவிடு என்று